ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது வந்துட்டு சைஸு, கஸ்டமருடைய சைஸு. அவங்களோட சைஸு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து கரெக்டாக மேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப முடியும். மேக்ஸிமம் வந்து நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரு 6 சைஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து நான் வந்து மோஸ்ட்லி இதை வந்து வேண்டான்னு தான் சொல்லுவேன். அதனால் நான் 10 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற பசங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு சப்போஸ் இது வாயில் வச்சு கடித்து அறுத்து வாயிலெல்லாம் வச்சுருவாங்க. இப்போ சைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10 இயர்ஸ்க்கு, அடுத்தது வந்துட்டு அதுக்கு மேலே இது 20 பீட்ஸு 2.2. அடுத்து வந்துட்டு இதுவும் 2.2 ஆனால் 21 பீட்ஸ். ஏன்னா பீட்ஸ் வந்து 6 mm 4 mm 8 mmன்னு இருக்குது. அதுபடி வந்து பீட்ஸோட கவுண்ட்டும் மாறும். இது வந்து 2.4 22 மேக்ஸிமம் வந்து இந்த சைஸ் வந்து காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே இது செட் ஆகும். அடுத்தது 2.6 இது எல்லாருக்குமே வந்து இது செட் ஆகும். இது எல்லாமே நான் வந்து பேங்கிளோட சைஸை வச்சு தான் நான் வந்து பிரேஸ்லெட்டோட சைஸ் சொல்லியிருக்கேன். இது ஃப்ரீ சைஸு. இது கொஞ்சம் 2.6 இதுக்கெலாம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அதான் 2.10 வருது. இது வந்து 25 பீட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். இந்த 6 சைஸு வச்சே நம்ம வந்துட்டு பிரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இப்போ நமக்கு சைஸு தெரியலன்னா பேங்கிள் எல்லா சைஸ்லேயும் ஒரு பேங்கிள் வாங்கி வச்சுட்டு அதுக்குள்ளார வந்து நம்ம வந்து பேங்கிளை வச்சு பேங்கிள்குள்ளார வந்து அந்த பீட்ஸை வந்து நம்ம வந்து சுற்றி அடுக்கிட்டோன்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக்ஸிங்கில் வந்துட்டு நம்ம வந்து அதை கோர்த்து பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம். ஏன்னா இது வந்து வெளிப்பக்கம் வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும், உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். எல்லா சைஸ்லேயும் ஒரு பேங்கிள் வாங்கி வச்சுட்டாலே நமக்கு சைஸு இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்கிளோட ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேங்கிள் வச்சு சுற்றி வைக்கணும். இல்லைன்னா டேப்பு இன்ச் டேப் இருக்கும் இல்லையா, அந்த டேப் இருந்ததுன்னா நம்ம கஸ்டமர்கிட்டே வந்து அந்த இன்ச் டேப் அளவு கேட்டு நம்ம அதை கூட நம்ம பிரேஸ்லெட்டாக மேக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு பிடிக்க வேண்டியது வந்து அவங்களுடைய சைஸ் நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பீட்ஸ்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். பீட்ஸ் வந்து 8 mm இருக்குன்னா அதோட பீட்ஸு கவுண்ட் வந்து கம்மியாகும். அதுவே வந்து 4 mm 6 mmனா பீட்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். நம்ம இப்போ சாம்ஸ்லாம் கோக்கும்போது அது வந்து கவுண்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து நம்ம ஜம்ப் ரிங்கில் மாட்டி போடுறதுனால அது வந்து பெருசாக வந்து மாற்றம் இருக்காது. இது போல் வந்து பிரேஸ்லெட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பீட்ஸு பிரேஸ்லெட் மேக் பண்ணுற கிட்ஸ் கூட என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். பீட்ஸ் எல்லாமே கம்மி ப்ரைஸில் வந்துட்டு தான் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஹோல்சேலில் நான் வாங்குறதுனால கம்மி ப்ரைஸ் தான்.